ஹாய், வெல்கம் பேக் டு ஆர்ஆ ஸ்டோரிஸ் எஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒடிசா சீரீஸில் 3rd வீடியோ. அதுவும் உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாத் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒடிசா மாநிலத்திலேயே மிக பழமையான மற்றும் மிக புகழ்பெற்ற இந்த கோயில் நாட்டோட முக்கிய கலாச்சார அடையாளத்திலையும் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த கோயில் ஜெகநாதர் அண்ட் ஸ்ரீகிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். இந்த ஸ்ரீகிருஷ்ணரோட நகரம்னால இதை ஜெகநாதபுரின்னு சொல்கிறோம். இந்த கோயிலோட மூலவர்களே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மூலவர்களுங்க. ஆமாம், மற்ற கோயிலாக நம்ம எப்பயுமே ஆச்சி ஐயர், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் எல்லா இடத்துலையும் நமக்காக அருள் பாவிக்கிறாங்க. ஆனால் இந்த கருவறையில் இருக்கக்கூடிய மூலவர்கள் ஜெகநாதர், அவருடைய அண்ணர் பலராமர், அவங்களோட தங்கை சுபத்ரா தேவின்னு குடும்ப சகிதமாக நமக்கு அருள் பாவிக்கிறாங்க. அதுலேயும் கருப்பு நிறத்தில் பெரிய கண்களை கொண்டுக்கிட்டு ஜெகநாதர் சாம வேதத்தை குறிக்கிறாரு. இங்கே விஷ்ணு ரூபமாக விளங்குறாரு. அவரோட அண்ணன் பலராமர் வெண்ணிற தாமரை கண்களை கொண்டு ரிக்வேதத்தை குறிக்கிறாரு. இங்கே அவர் சிவனோட சொரூபமாகவும் விளங்குறாரு. அப்புறம் இவங்களோட தங்கை சுபத்ரா தேவி மஞ்சள் நிற தாமரை கண்களை கொண்டவங்களாக இருக்காங்க. இவங்க யசுர் வேதத்தை குறிக்கிறாங்க. மேலும் பார்வதியோட சொரூபமாகவும் இவங்க திகழ்கிறாங்க. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தா, இங்கே இருக்க மூலவர்களை 12 வருடங்களுக்கு ஒரு முறை புதுசாக செஞ்சு பிரதிஷ்டை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜெகநாத்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இங்கே தேர் திருவிழா பயங்கர பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய அந்த ரோடு பேர் பட தண்டா ரோடுன்னு பேர். இது கோயிலோட கிழக்கு முகத்தில் 2.7 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. அதே மாதிரி இந்த ரோடோட வித்து பார்த்தா 60 to 75 மீட்டர். அதாவது கார் லேனுக்கு 6 to 8 கார் லேனு இதுக்கு சாலைக்கு சமம்னு சொல்லலாம். இந்த கோயிலில் நம்ம காரில் போயிருந்தா காரை 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தணும். அந்த 1 கிலோமீட்டர்லேருந்து எதர் நம்ம நடந்தோ இல்லை ரிக்ஷாலேயோ இல்லை ஆட்டோலேயோ கோயிலோட எலக்ட்ரிக் கார் இல்லைன்னா கோயிலோட வேன், குட்டி குட்டி வேனுங்களில் தான் நம்ம ரீச் ஆக முடியும். நான் போயிருந்த டைமு ரொம்ப ப்ளசண்ட்டான வெதரு, ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ நான் 2 பக்கமும் ரோடை ரசிச்சுக்கிட்டே கார் இறங்கின இடத்துலேருந்து கோயிலை நான் ரீச் ஆனேன். கோயிலை நெருங்க அந்த கோயிலோட கோபுரமே அவ்வளோ தெய்வீக கலையோடு இருக்குது. நம்ம கோயில் கோபுரம் மாதிரி கலசத்தோடு இல்லாமல் இந்த கோயிலோட பிரதான கோபுரம் காண்டலைட்டுங்கிற ஒரு சகப்பு கல் வச்சு கட்டியிருக்காங்க. சில பகுதிகளில் லேட்ரைட்டுங்கிற ஒரு கல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 கல்லுமே ஒடிசாவில் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய கல். மோரோவர் இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தான கல். ஸோ ரொம்ப நாளைக்கு நீடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த கட்டடக்கலைகள் கலிங்கா கட்டடக்கலையை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நம்ம தஞ்சாவூர் கோயிலோட நிழல் தரையில் விழுகாதோ, அதே மாதிரி பூரி ஜெகநாதரோட மெயின் பிரதான கோயிலோட கோபுரத்தோட நிழலும் தரையில் விழுகிறது கிடையாது. மேலும் இந்த கோபுரத்தில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த கோபுரத்துக்கு மேலே எந்த ஒரு பறவையோ இல்லை எந்த ஒரு விமானமோ பறக்காது. அப்படி ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்த கோபுரம் இது. இதோட நுழைவாயில்னு பார்த்துட்டா ஒரு அரண்மனையை போல ஒரு தோற்றத்தோடு இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. இதோட சுற்றுச்சுவர் மட்டுமே 200 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் ஹைட் 65 மீட்டர் உள்ளதாகவும் இருக்குது. இந்த கோயிலும் மற்ற கோயில் மாதிரி 4 வாசல் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு சிறப்பான பேர் வச்சுருக்காங்க. கிழக்கு வாசல் பேர் சிம்ம வாசல், மேற்கு வாசல் பேர் வைராக்கிய வாசல், வடக்குக்கு யானை வாசல், தெற்குக்கு குதிரை வாசல்னு 4 டிஃப்ரெண்ட்டான அனிமல் பேரை வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட கோபுரம் 213 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. இது ராஜகோபுரம் இல்லைங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவரின் விமானம் தான் அது. கோயிலுக்குள்ள அவங்களோட பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக எந்த ஒரு லெதர் ஐட்டமோ இல்லை மொபைல் ஃபோனோ இல்லை ஆப்பிள் வாட்சோ உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லா மொபைலு, பேக்கு, வாலெட்டு எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணுறதுக்கு எல்லா கோயில் என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட திங்ஸ்களை அவங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறாங்க.
கோயில் நிர்வாகமே கூட ஒரு சில இடத்துல கவுண்டர்ஸ் ஃப்ரீக்கு வச்சுருக்காங்க. அவங்களும் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக நம்ம பொருளை பார்த்துக்கிறாங்க. நம்ம பொருள்களை அவங்க வாங்கி உள்ள டெபாசிட் பண்ணும்போது நம்மளோட மொபைல் நம்பரை கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் நம்ம கேட்கும்போதும் நம்மளோட ஃபோன் நம்பர்ஸை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ நிர்வாகம் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டெபாசிட் கவுண்டர்ஸ் கூட ரொம்ப சூப்பரான சர்வீஸ் இருக்குது, ரொம்ப செக்யூர்டான சர்வீஸ். ஸோ நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மளோட திங்ஸை அங்கே டெபாசிட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கோயிலை புருஷோத்தம சேத்திரம்னு வைணவத்தோட ஒரு முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றா சொல்கிறாங்க. புருஷோத்தம சேத்திரத்தை தவிர சார்தா தாம்னு மற்ற 3 ஸ்தலங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பத்ரிநாத், அதாவது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பத்ரிநாத்தில் ஸ்ரீ பத்ரி நாராயணனா விஷ்ணு பகவான் அருள் பாவிக்கிறாரு. செகண்ட் குஜராத்தில் இருக்கக்கூடிய துவாரகால ஸ்ரீ கிருஷ்ணவரா அவதரிக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமியை அருள் பாவிக்கிறாங்க. இதை பூலோக வைகுந்தம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே இங்கே விரும்பி வந்து கோயில் கொண்டிருக்கிறாரு. இங்கே ஸ்ரீ பகவான் விஷ்ணு வாசம் செய்வதனால பக்தர்கள் இது வைகுண்டத்துக்கு இணையாக சொல்கிறாங்க. இந்த தொல்காப்பியப்படி ஜெகநாதரை தரிசனம் செய்த பிறகு மக்கள் அவங்க வாழ்க்கையில் செஞ்ச அத்தனை பாவங்களிலிருந்தும் விடுபட தொடங்குகிறாங்க. இதனால் மக்கள் யாரும் மேலோகம் செல்லாமல் வைகுந்தத்துக்கு நோக்கி நேராக சென்றுட்டு இருந்தாங்க. இதை கண்டு அதிருப்தி அடைந்த மரண கடவுளான நம்ம யமதர்மராஜன் ஜெகநாதரை சந்தித்து, பிரபு, மக்கள் செய்த பாவத்திலிருந்து ரொம்ப ஈஸியான முறையில் விடுபட்டுட்டு போயிடுறாங்க உங்களை தரிசனம் செஞ்சு. ஸோ யாருமே பரலோகமே வர்றதில்லை. மனுஷங்க அவங்க செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனையை கொடுக்க முடியல. அவங்க பாவங்களை போக்கி சொர்க்கம் செல்வதுக்கு நீங்கள் ஈஸியாக ஒரு முறையை கொடுத்துட்டீங்கன்னு முறையிடுறாரு. அவர் சொன்னதிலேயே இருக்க தர்மத்தை புரிஞ்சுக்கிட்ட ஜெகநாதர் தர்மராஜனை என்னோட கோயில் பிரதானத்தில் 3வது நுழைவாயில நீ பிடிச்சிக்கோ, என்னை தரிசிச்சுட்டு திரும்பி வரும்போது யாராவது அந்த படியில் கால் வச்சாங்க, அவங்க என்னை தரிசிச்சுட்டு வரும்போது வாங்கிட்டு வரக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் நீங்கி உன்கிட்ட பரலோகம் அடைவாங்கன்னு சொல்கிறாரு. இந்த படிக்கு பேர் யமஷீலா. அது இன்னும் அந்த படி கருப்பு கலரில் ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுருக்காங்க. ஸோ கோயில் உள்ளே நுழையும் போது பக்தர்கள் அந்த படியை மிதித்து தங்கள் பாவங்களை கலைஞ்சு உள்ளே போவாங்க. வெளியே வரும்போது பக்தர்கள் கவனத்தோடு இதை தாண்டி வருவாங்க. தவறி இதை மிதிச்சிட்டாங்கன்னா தரிசனம் செய்த புண்ணிய பலன் போயிடுங்கிறது நம்பிக்கை. இங்கு மூலவர்களான பலராமர், சுபத்ரா, ஜெகநாதர் சிலைகள் உருவானதே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அது என்னன்னு பார்க்கலாம் வரீங்களா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் முடிஞ்சு வந்தபோது அவர் உடல் 2 பாகமாக பிரிஞ்சிருது. ஒன்று கடல்லையும் ஒன்று வனத்துக்குள்ளேயும் விழுந்ததா ஐதீகம். வனத்தில் விழுந்த அந்த பகுதியை எடுத்த பழங்குடி மக்கள் அதை நீல மாதவன் பெயரிட்டு வழிபட்டு வந்தாங்க. கடலில் விழுந்த பகுதி 3 கட்டைகளாக மிதந்து கொண்டு இருந்துச்சு. இந்த பகுதியை இந்திரயுத்மன் என்கிற விஷ்ணு பக்தன் ஆட்சி செஞ்சு வந்தான். அவன் ஒரு நாள் வனத்துக்கு சென்றபோது அங்கே நீலமாதவனை பற்றி தெரிஞ்சு அவனை தரிசனம் செய்ய விரும்பினான். ஆனால் பழங்குடி மக்கள் அதுவரை வேறு யாரையுமே அந்த விக்கிரகத்தை தரிசனம் செய்ய அனுமதிக்கல. மன்னன் கேட்டபோது மறுக்க இயலாமல் அவனை விக்கிரகம் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போனாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தப்ப நீலமாதவர் திருமேனி மாயமாக மறைஞ்சிடுச்சு. பழங்குடி மக்களும் மன்னனும் இதனால் ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க. ஆனால் மன்னனோட கனவுல பகவான் விஷ்ணு தோன்றி, மன்னா வருந்தாதே, நீ எங்கே கோயில் கட்டிறாயோ அங்கேயே நான் கோயில் கொள்வேன்னு சொன்னார். மேலும் இது வைகுண்டத்திற்கு இணையான தலமாக திகழும்னு உறுதியளித்தார். இதை கேட்ட மன்னனு பயங்கர குசியாகி பூரியிலேயே பெரிய கோயிலை கட்டினார். ஆலயம் தயாரானதும் அதில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு திருமேனி வேணும்னு திருப்பியும் அவர் தியானத்தில் ஆழ்ந்தார். அப்போ பெருமாள் கனவுல தோன்றி, நாளை காலையில் கடற்கரைக்கு செல், அப்போது உன் பக்கத்தில் நிறைய கட்டைகள் வரும், அந்த கட்டைகளை எடுத்து மூவரோட திருமேனியை செய்ய கட்டளையிட்டார். அதேபடியே மன்னன் அடுத்த நாள் காலையில் கடற்கரைக்கு சென்றார். ஆனால் பல கட்டைகள் மிதந்து வந்தாலும் ஒரு கட்டை கூட இவர் பக்கத்தில் வரல. ஸோ திருப்பி அவர் சாமியை தியானம் பண்ணார். தியானத்தோட பலனா 3 கட்டைகள் அவர் பக்கத்தில் வந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அவர் கோயிலுக்கு சென்றார். இருக்கிற எல்லா சிற்பிகளையும் வர சொல்லி அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். இந்த பெருமாள் இருப்பது போலேயே இந்த கட்டையை வச்சு திருமேனியை செய்ய சொன்னார்.
ஆனால் யாருமே வைகுண்ட பெருமாளை தரிசனம் பார்த்ததில்லை. அதனால் எப்படி திருமேனி செய்யணும் திகைச்சு போய் நின்னாங்க. அந்த நேரத்தில் ஒரு வயசான சிற்பி மட்டும் வந்து இதை செய்கிறதா ஒத்துக்கிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொன்னார், இந்த திருமேனி செய்கிறதுக்கு 28 நாள் ஆகும். அந்த 28 நாளும் என்ன அந்த ஆலயத்துக்குள்ளே வச்சு பூட்டிட்டு யாரும் கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். மன்னருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, அதனால் அதை ஒப்புக்கிட்டாரு. சிற்பியை உள்ளே வச்சு கோயிலை பூட்டிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஆர்வ மிகுதியால் மன்னன் வந்து கோயில் வாசலுக்கு போய் முத்து கேட்பார். அப்போ உள்ள சிற்பி வேலை செய்யக்கூடிய உளியோட சத்தம் கேட்கும். அதை கேட்டுட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வந்துடுவார். இப்படி 27 நாட்களும் ஒவ்வொரு நாளும் போய் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் 27வது நாள் அவர் போய் காதை வச்சு முத்து கவனிக்கும் போது அங்கே நிசப்தமாக இருந்தது. அதனால் இவருக்கு ஒரே டவுட் வந்துருச்சு, சிற்பிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குதுன்னு பயந்து டபக்குன்னு கோயிலோட வாசலை திறந்துறாரு. என்ன ஆச்சரியம்னா உள்ள யாருமே இல்லை. அந்த சிற்பி மாயமாக மறைஞ்சிட்டாரு. சிற்பங்களும் கைகளின்றி முழுமையடையாமல் அறகுறையாக இருந்தது. அப்போ தான் மன்னன் தன் தவறை உணர்ந்து ரொம்ப வருந்தினான். பகவான் மகாவிஷ்ணுவோட அஸ்ரீரி அப்போ அங்கே கேட்டது. தானே சிற்பியாக வந்ததாகவும் நிபந்தனையை மீறி கதவை திறந்தனால சிலை வடிக்கக்கூடிய பணி பாதியிலே தடைப்பட்டுச்சுன்னு சொன்னது. மோரோவர், மனுஷனுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். உன்னால் இன்னும் சில நாட்கள் பொறுமையாக இருக்க முடியவில்லையா? இப்போது இங்கே அறகுறையாக தான் வேலை முடிஞ்சிருக்கு. இந்த அறகுறையான சிலைகளையே ஆலையில் பிரதிஷ்டை செய். இது பொறுமையை கடைபிடிக்க வேணுங்கிற ஒரு பாடத்தை மக்களுக்கு உணர்த்தட்டும்னு அஸ்ரீரி சொன்னிச்சு. ஸோ இதை மன்னன் அப்படியே கடைப்பிடிச்சு இந்த முழுமையடையாத சிலைகளையே பிரதிஷ்டை செஞ்சிட்டாரு. மேலும் அந்த அஸ்ரீரி சொன்னது, கருமை நிறத்திலுள்ள விக்கிரகம்தான் தானாகவும், வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியவர் பலராமர் என்றும், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது மாய துர்க்கையான சுபத்ரைனும் சொல்லி அருளினார். இதனால தான் இந்த கோயிலில் மற்ற கோயில் மாதிரி இல்லாமல் மூலவர் புனித வேம்பு மரத்தால் செய்யப்பட்டிருக்குது. இது தாது பிரம்பால் செய்யப்பட்டது. ஒவ்வொரு 12 வருடத்துக்கு ஒரு முறையும் அதே மரத்தினால் மீண்டும் இந்த 3 மூலவர்களும் ஜெகநாதர், பாலபத்திரர், சுபத்ரா செய்யப்பட்டு மறு உருவாக்கம் செய்து பிரதிஷ்டை செய்யப்படுகிறாங்க. இந்த சடங்குக்கு பேர் நபஹலேபரான்னு சொல்லப்படுது. இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த கோயிலில் என்னென்னா, மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி கோபுரத்தில் கலசங்கள் இருப்பதில்லை. அதுக்கு பதிலாக சுதர்சன சக்கரமும் அதிலிருந்து கொடியும் கட்டியிருக்காங்க. சுதர்சன சக்கரம்ங்கிறது விஷ்ணுவோட திவ்ய ஆயுதம். இந்த சக்கரம் நீல சக்கரம்னு சொல்லப்படுது. இதோட உயரம் 11 feet. மேலும் இது 8 வகையான உலோக கலவை, அதாவது 8 வகையான மெட்டலால் இது செய்யப்பட்டிருக்குது. இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கொடிக்கு பேர் பதித வனாபனா இல்லை துவாரபாலா கொடி, இல்லைன்னா நீல சக்கரா கொடின்னு சொல்கிறாங்க. கொடியை எவ்ரிடே ஈவினிங் சேஞ்ச் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய சடங்காகவே நடக்குது. அதாவது எவ்ரிடே சூரிய அஸ்தமனத்தை போது குளிர்காலத்தில் மாலை 5 மணிக்கும் சம்மரில் ஈவினிங் 6 மணிக்கும் இந்த கொடியை மாற்றுற சடங்கு நடக்குது. இதுக்காக சிறப்பான பயிற்சி பெற்ற பூசாரிகள் 214 அடி உயரமுள்ள இந்த கோபுரத்துக்கு உச்சிக்கு ஒரே ஒரு கயிறை மட்டும் வச்சுக்கிட்டு கோபுரத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கல்லில் கால் வச்சு மேலே ஏறி இந்த கொடியை மாற்றுறாங்க. இதுக்கு பேர் தவச பரிவர்தன் அல்லது சுனரா சேவான்னு சொல்கிறாங்க. இதில் எந்த பாதுகாப்பு கருவிகளும் இன்றி இந்த வேலையை செய்கிறாங்க. மேலும் இது ஒரு நாள் கூட தடைப்பட்டது கிடையாது. அப்படி தடைப்பட்டுட்டா 18 வருஷங்களுக்கு இந்த சடங்கு மூடப்படும்ங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி இது 800 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த சடங்கு நடைபெற்று வருதுன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கொடி பறக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே காற்று பறக்கிற திசையில் தான் கொடிகள் பறக்கும். ஆனால் இந்த கோயிலில் எந்த திசையில் காற்று பறக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கொடி பறக்குது. இது சயின்டிஃபிக் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா விண்ட் டனல் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இல்லை, இன்னொரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஆனந்த பஜார். இதிலேயே ஒரு கோயில் வளாகத்துக்குள்ளே செயல்படக்கூடிய பெரிய உணவு சந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த ஆனந்த பஜார் கோயிலோட பிரதான வாயிலான சிங்கத்வாரா வாயிலுக்கு வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இங்கே கிடைக்கக்கூடிய உணவு சாதாரண உணவு இல்லைங்க, மிக உலக புகழ்பெற்ற மகா பிரசாதம். இது மகா பிரசாதம் ஒவ்வொரு நாளும் 56 வகையான பிரசாதங்கள் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது, வாங்க பார்க்கலாம். கிருஷ்ணர்
கோவர்த்தன மலையை தூக்கி மக்களை பருவமலையிலிருந்து காப்பாற்றினார். இந்த 7 நாட்களும் அவர் பட்டினியாக தான் இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் 8 தடவை சாப்பிடுவார். ஸோ இந்த மிஸ் பண்ண 7 நாட்கள் 8 வேளை ஃபுட்டு, 7 × 8 56 வகையான உணவு பதார்த்தங்கள் ஒவ்வொரு வேளையும் கோயிலில் சுவாமிக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதம் இந்த ஆனந்த பஜாரில் விலைக்கு கொடுக்குறாங்க. இந்த கிச்சனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு பானைக்கு மேலே இன்னொரு பானை அடுக்கி 7 பானைகள் வைப்பாங்க. ஸோ இது சாதம் வேகிறது மேலே இருக்க பானை தான் ஃபஸ்ட்டு வேகும், அப்புறம் தான் கீழே இருக்க பானை வேகும்னு சொல்கிறாங்க. இங்கே விற்கக்கூடிய எல்லா உணவுகளுமே ஒன்று மண் பானையிலையோ இல்லை மண் தட்டுலேயோ தான் விற்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இங்கே நடக்கக்கூடிய தேர் திருவிழா உலகத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமான நடக்கக்கூடிய ஒரு தேர் திருவிழா. ஒவ்வொரு மாதமும் ஆனி மாதம் வளர்ப்புற 2ஆம் நாள்லேருந்து 21 நாட்கள் இந்த தேர் திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகம் முழுவதும் இருந்து வருவாங்க. இங்கே மூலவரையே டைரக்டாக எடுத்துகிட்டு வந்து தேரோட்டத்தில் பங்கேற்க வைக்கிறாங்க. இங்கே தேர் திருவிழாவை பூரியோட அரசர் தங்க தொடப்பத்தால் சாலையை சுத்தம் செஞ்சு தேரோட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. ஜெகநாதரோட தேர் பேர் நந்திகோஸ் இல்லைன்னா கருடத்வஜான்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பலராமரோட தேர் பேர் தலத்வஜ் அப்படின்னு சொல்லப்படுது. சுபத்ராவோட தேர் பேர் தரவதனான்னு சொல்லப்படுது. பூரி ஜெகநாதரோட தேர் 16 சக்கரங்களை கொண்டு சிவப்பு மஞ்சள் நிறத்தில் உற்சவமூர்த்தியே வலம் வராரு. பலராமரோட தேர் 14 சக்கரங்களை கொண்டு சிவப்பு பச்சை நிறத்தில் தேர் இருக்கும். சுபத்ராவோட தேர் 12 சக்கரங்கள் கொண்டு சிவப்பு தேரில் சுபத்ரா அதில் எழுந்தருளுவாங்க. இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான மர்மம்னா கிருஷ்ணரோட இதயம் இன்னும் இங்கே துடிச்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க. குருச்சேத்திர போரில் தனது 100 புதல்வர்களான கௌரவர்கள் இறப்பதற்கு காரணம் கிருஷ்ணர் தான் நம்பி காந்தாரி கிருஷ்ணரை ஜபிக்கிறார். எப்படி என் வம்சம் அழிஞ்சதோ அதுபோல் உன்னுடைய யாதவ குலமும் அழிஞ்சு போகும்னு ஒரு சாபம் கொடுக்குறார். இது காலப்போக்கில் உண்மையாகி கிருஷ்ணரோட யாதவ குலம் ஃபுல்லாக அழிஞ்சு கிருஷ்ணர் மனம் நுழைந்து போய் ஒரு மரத்தடியில் ஆழ்ந்த தியானத்தில் உட்கார்றாரு. அந்த வழியாக வந்த ஒரு வேடவன் கிருஷ்ணரை மானு நினச்சி அம்பு எய்தி கொண்டுடுறாரு. இதை அறிஞ்ச பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணருக்கு இறுதி சடங்கு செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே நின்று இது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த வேடவன் ஒரு அதிசயத்தை பார்க்குறான். கிருஷ்ணரோட உடல் எரிஞ்சு போனாலும் அவரோட இதயம் எரியாமலே துடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தான். அந்த இதயத்தை எடுத்து அவன் ஒரு மரத்துண்டில் வச்சு ஆற்றுல விட்டுட்டான். அந்த இதயம் ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோயில தான் ஒதுங்கினதாகவும் இன்னும் பூரி ஜெகநாதரோட மூலவரோட சிலைக்கு நடுவில் துடிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு ஒரு மர்மங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நிறைந்த ஒரு கோயிலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் போய் அந்த கோயிலை தரிசித்து சந்தோஷப்படுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ ஸோ மச். See you. Bye.